கொண்டிருக்கிறேன். அது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக நான் சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருப்பதற்காக தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளையிட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். சுரங்கத்திற்காக என்னை தோண்டுகிறார்கள். என் மீது பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதால் நீரை உறிஞ்ச முடியாமல் நான் தவிக்கிறேன். பின் ஏன் நிலநடுக்கம் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கடினமான என் அடுக்குகளை மனிதன் தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பை இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கின்றது. இதற்கு நெருப்பு ஆகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள் தீக்குழம்பாய் வெளியே சூரியனாய் இருக்கிறேன். இந்த நீரை ஆவியாக்கி மேகமாக மாற்றி மீண்டும் மழை பொழிய செய்வது என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமாகவே பயன்படுத்துகிறார்கள். வலிமைக்கும் பயன்படுத்துகிறார்கள், எளிமைக்கும் பயன்படுத்துகிறார்கள். மனிதர்கள் நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் பொழுது காலநிலையோடு காற்றுடன் சேர்ந்து எரிகிறேன். இதற்கு நான் காரணம் அல்ல, என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் ஒரு வாதியாக விசாரிக்க வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆமாம் யுவர் ஹானர். ஒரு காலத்தில் நான் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்போ என்னுள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரிய அமிலவாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்று தவறாக குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து மாசினை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்தியது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலைகளிலிருந்து 400 மீட்டர் உயரத்திற்கு புகை வருகிறது. காடுகள் தீப்பற்றி எரிந்தால் பல நாட்களுக்கு நான் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறேன். டயர்களை எரிப்பதால் புகை வெளிவருகிறது. இவை அனைத்தும் என்னுள் தானே கலக்கிறது. இவ்வளவு ஏன்? மனிதர்கள் தன்னையும் அழித்து எண்ணெயும் அழிக்கும் சிகரெட்டை ஊதுகிறார்கள். சிகரெட்டு புகை நச்சுப்பொருள் அல்லவா? கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதிவிட்டால் மட்டும் போதுமா? அதை கடைபிடிக்க வேண்டாமா? ஆகையில் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையுமே வழக்கில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. ஆகாயத்தையுமே வழக்கில் சேர்த்துக் கொண்டு விசாரிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் ஆகாயத்திற்கு எப்படி தீங்கு விளைவிக்க முடியும்? அதனால் இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பாதிக்கப்பட்டவரை விசாரணை செய்வது இந்த கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் ஏதாவது தீங்கு ஏற்படுகிறதா? ஆமாம் யுவர் ஆனர். கிரகங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் தீங்கு ஏற்படுகிறது. இந்த காற்று மனிதர்களால் வாடி வருவதால் எனக்கும் இந்த காற்றுக்கும் எந்த ஒரு விவாதமும் இல்லை. இதனால் என் வழியாக சூரியனின் புறவத கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலிலிருந்து நீராவியை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கரும்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் வான் புகை மணிமண்டலத்தை சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் மழை துளிகளுக்கு பதிலாக அமில துளிகள் தான் மழையாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சியும் சாதனைகளையும் தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வது குறைத்து என்னை, அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை ஆராய்ச்சி செய்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்ந்தால் போதும் என நினைத்து உரங்களையும் பூச்சி கொல்லிகளையும் போட்டு என பாழ்படுத்துவது மனிதர்கள் தானே. பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். 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 மனிதர்கள் தான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த பிரபஞ்சத்தில்
உலகத்தில் அழகும் அற்புதமும் நிறைந்தது நமது பூமி கோளம்தான். இயற்கை என்கிற மிகவும் ஆச்சரியமான படைப்புகளில் இறுதியாக தோன்றியது இந்த மனிதன்தான். இயற்கையோடு இயற்கையாய் இயற்கையின் ஒரு அங்கமாய் சேர்ந்து வாழ்ந்த மனிதன் காலப்போக்கில் தன்னுடைய சுயநலத்திற்காக எல்லாவற்றையும் அழித்து அழகு நிறைந்த இயற்கையை நாசம் செய்து விட்டான். இயற்கை ஆதாரங்களை சேதாரப்படுத்துகின்ற மனிதர்களாகிய நம்முடைய இழிவான செயல்களால் சுத்தமாகவும் இயல்பாகவும் கிடைக்க வேண்டிய மனித வளங்கள் குறைந்தும் சிதைந்தும் மாசடைந்தும் நமக்கே அது பெரும் பின்விளைவாய் அமைந்து விடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் மனிதனின் பேராசைதான். இரு தரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்த பொழுது நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளே இயற்கையை மாசுபடுத்தும் என்னும் ஆகாயத்தின் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் முதலில் மனிதனின் பழக்க வழக்கம். அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மிகவும் பெருகி வருகிறது. இந்த 5 பூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் தனி மனிதனின் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசினை ஒழிக்க வேண்டும். மாசில்லா உலகத்தை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்குவோம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். The court is adjourned. உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம்.